இது தமிழருவி வானொலி ஜெர்மனி. இன்றைய காலை கிளம்பத்தில் அடுத்து வானொலிக்கு வருகிறது விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து 39வது பாடலும் விளக்கமும் தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்ஜெல்லாதனையா அவர்கள். பாருங்களையா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 39. நான் உன்னை நம்பினேனே. காணலை நீரென்று எண்ணி காடு வெளி திரியும் மான் போல் வான் உரு இலவு காத்த மதியிலா கிள்ளையே போல் தேனினை உண்டு தும்பி தேங்கிய தகமையே போல் நான் உனை அரசன் என்று எண்ணி நாளையும் போக்கினேனே. நான் உன்னை நம்பினேனே. காணலை நீரென்று எண்ணி கடுவெளி திரியும் மான் போல் வானூறு இரவு காத்த மதியிலா கெல்லையே போல் தேனினை உண்டு தும்பி தேங்கிய தகமையே போல் நான் உனை அரசன் என்று எண்ணி நாளையும் போக்கினேனே. காணலை நீர் என்று எண்ணி வெட்ட வெளியில் ஓடித் திரியும் மானினைப் போலவும் பழுக்கும் என்று வானிலே உயர்ந்து வளர்ந்த இலவ மரத்தை காத்த அறிவில்லாத கிளியைப் போலவும் மதுவை உண்டு மயக்கம் கொண்ட வண்டைப் போலவும் தலைவா, நான் உன்னை மன்னன் என்று கருதி நாளை வீணாக கழித்தேனே. மீண்டும் பாடலை பார்ப்போம். நான் உன்னை நம்பினேனே. காணலை நீரென்று எண்ணி கடுவெளி திரியும் மான் போல் வான்உரு இலவு காத்த மதியிலா கிள்ளையே போல் தேனினை உண்டு தும்பி தேங்கிய தகமையே போல் நான் உனை அரசன் என்று எண்ணி நாளையும் போக்கினேனே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்த 39வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்ஜெல்லாதனையா அவர்கள். நன்றிகளையே மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி ஜெர்மனி.